ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். பாபா சொன்ன ஒரு எளிய வழி, இதனால எவ்வளவு பெரிய பயன்களை நம்ம அடைய முடியும் அப்படிங்கிறத பாபாவே பல இடங்கள்ல எடுத்துரைக்கிறார். நம்ம நிறைய பூஜைகள்லாம் பண்றோம், நிறைய கோயிலுக்கு போறோம். சில நேரங்கள்ல கோயிலுக்கு போக முடியாத அளவுக்கு பல தடங்கல்கள் நமக்கு இருக்கலாம். வீட்டை விட்டு வெளியிலேயே நகர முடியாத சூழ்நிலைகள் உருவாகலாம். அப்பெல்லாம் நமக்கு கை கொடுக்குற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறதுனா, நம்ம கடவுளுடைய நாம விடாம ஜெபிக்கிறது மட்டும்தான் நமக்கு ரொம்ப சுலபமான வழி, எளிய வழி. இது மட்டும்தான் நமக்கு அதிக அளவுல கை கொடுக்கும். இருந்த இடத்திலே இறைவனுடைய அதிர்வலைகளை நம்மளால உணர முடியும். மனசுல நினைச்ச விஷயங்களை நம்மளால கைகூட வைக்க முடியும் அப்படின்னா இறைவனோட நாமத்தை சொல்றதுனால மட்டுமே அது முடியும். அது மிக எளிய வழி. மற்ற பிற புத்தகங்கள் படிக்கிறதோ இல்ல பரிகாரங்கள் செய்யறதுக்கோ நமக்கு மனம் ரொம்ப ஒருங்கிணைக்கப்பட்டு அதுக்கான ஒரு ஒரு சூழ்நிலை இருந்தாலே ஒழிய நம்மளால அதை செய்ய முடியாது. அதுக்காக தான் பாபாவே நிறைய இடங்கள்ல தன் பக்தர்களுக்கு இதை பரிந்துரைத்தார். அதுதான் நாம ஜபம், நாம ஸ்மரணை. பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசுலலாம் அம்மா சொல்லுவாங்க, அம்மா தூக்கம் வரல அப்படின்னு அம்மா சொல்றது, சாமியோட நாமத்தை சொல்லிட்டே இரு, அவருடைய இஷ்ட தெய்வத்தோடைய பெயரை சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு நம்மளையே அறியாம நம்ம தூங்கிடுவோம். ஏன்னா நம்ம மனம் ஒருநிலைப்படுத்து, நம்மளை சுத்தி ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணங்கள் நம்மளை விட்டு விலகி ஓடும் பொழுது நம்மளை அறியாமலேயே நம்ம நித்திரைக்குள்ள போயிடுவோம், ஆழ்ந்த நித்திரைக்குள்ள போவோம். நம்ம முகம் ஒரு இறுக்கமான முகமா இருந்ததுன்னா முகம் பொலிவடையும். நம்ம மனசுக்குள்ள அதிகமான சத்தங்கள் வரும். அதிகமான சத்தம்னு நம்ம எதை சொல்றோம்? தேவையற்ற சிந்தனைகள், எதிர்மறை எண்ணங்கள், அப்புறம் இவங்க நமக்கு செஞ்சது, அவங்க நமக்கு செஞ்சது, எதிர்காலத்துல என்ன நடந்துருமோன்ற பயம், ஏற்கனவே நடந்ததை நினைச்சு ஒரு குழப்பம், மன அமைதியற்ற சூழ்நிலை, இது எல்லாமே நாம ஸ்மரணையால மட்டும்தான் தீர்க்க முடியும். நீங்க வேணா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் சுவாமி முன்னாடி உட்காந்து சுவாமியோட உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை சொல்லிக்கிட்டே வாங்கல, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. எனக்குமே அந்த ஒரு அனுபவத்தை பாபா கொடுத்தார். ஒரு 4-5 வாரங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். முகம் அப்படியே இறுகி போயிருக்கு. பாபா முகம் ரொம்ப இறுகி போயிருக்கு. இந்த இறுகுன முகத்தோட, ஒரு பொலிவே இல்லாத முகத்தோட நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண அது நல்லா இருக்குமா? இருந்தாலுமே பாபாக்காக செய்ய வேண்டிய சேவையை தொடர்ந்து செய்யணும் இல்லையா? அதனால ரெக்கார்டிங் பண்ணி முடிச்சுட்டு பார்க்குறேன். ஆரம்பிக்கும் போது இருந்த முகமும், அதை முடிக்கும் போது இருந்த முகத்துக்கும் அவ்வளோ ஒரு வித்தியாசம் இருந்தது. முகத்துல ஒரு பெரிய பொலிவு, அந்த இறுக்கம் போனதை உணர முடிஞ்சது. அவ்வளவு அளவுக்கு சாமியோடைய பெயரை உச்சரிக்கிறதும், சுவாமியை நினைக்கிறதும், சுவாமியை பத்தின சிந்தனைகளை மனசுக்குள்ள நம்ம விதைச்சுக்கிறதும் நமக்கு நன்மைகளை மட்டுமே உண்டு பண்ணும். நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய தேவையற்ற சிந்தனைகள் நம்மளை விட்டு விலகி ஓடும். நம்ம மனம் அப்படியே சாந்தம் அடையும். இறைவன் இருந்த இடத்திலேயே நம்ம உணர முடியும். இதற்கு உண்டான நிறைய விஷயங்களை பாபா அவருடைய வாழ்நிலையில் பக்தர்களுக்கு அழகா சொல்லியிருப்பார். ரோஹிலாவுடைய கதை நிறைய பேருக்கு தெரியும். அவர் பாபாவை ரொம்ப பிடிச்சி போய் அவருடைய மசூதிக்கு அவருடைய தங்கி இருக்கிறார். தங்கி இருக்கிற நாட்களில் எல்லா நாட்கள்லையும் அல்லாஹூ அக்பர், இறைவனே எஜமானர், ஒரே ஒரு கடவுள் அவர்தான். அப்புறம் குரான்ல இருந்து சில விஷயங்கள், பாடல்கள் எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது, சத்தமா குரானை வாசிக்கிறதுன்னு சொல்லி இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஷிரடி மக்கள்லாம் பாபா கிட்ட சொல்றாங்க, முறையிடுறாங்க. நாங்களே காலையில இருந்து கஷ்டப்பட்டு வயல்வெளியில வேலை பார்த்துட்டு நாங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு வரும்பொழுது ரோஹிலாவுடைய இந்த சத்தம் எங்களுக்கு நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னும்போது பாபா யார் பக்கம் நின்று இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பாபா ரோஹிலா பக்கம் தான் நின்னாரு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, பாபா போய் ரோஹிலாவை நீ இனிமே செய்யக்கூடாது, செஞ்சு மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா பாபா அதற்கு மாறா யாரெல்லாம் முறையிட்டாங்களோ அவங்கள கடிந்து கொண்டார். என்ன நீங்க ரோஹிலா ஒரு நல்ல காரியம் பண்றான், அவனுடைய தேவையற்ற விஷயங்கள் அவன் உள்ளுக்குள்ள வராம தடுக்கிறான். தொல்லையிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் ரோகிலா கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கான். மேலும் ரோகிலா சொல்ற இந்த நாமம் என்னையும் காப்பாத்துது. ஏன்னா நானும் விதிவிலக்கல்ல, மாயையுடைய விலையில எப்ப வேணாலும் நம்ம சிக்கிக்கலாம். அப்படி சிக்காம இருக்கிறதுக்கு ரோஹிலா செய்யறதுதான் சரி அப்படின்னு பாபா ரோஹிலாவுக்கு துணை நிற்கிறார். மேலும் என்ன சொல்றாரு, ஷிரடி மக்கள் உங்க வேலையை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு போங்க,
கொஞ்ச நாள்ல அதுவே சரியாயிடும். ரோஹிலா வந்து சாதாரண நிலைக்கு திரும்பிடுவார் அப்படின்னு பாபா அவங்கள சொல்லி வழி அனுப்பி வச்சுடுறாரு. முறையிட வந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஏமாற்றமா இருக்கலாம். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன? பாபா என்ன சொன்னார்? அப்படிங்கிறத உள்நோக்கி பார்க்கும் பொழுது, எதை காட்டிலும் இறைவனுடைய நாமத்த சொல்றத பாபா ரொம்ப விரும்பினார். மகாராஜ் ஒரு முறை பண்டரிபுரம் போகணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப பாபா சொல்றாரு, "நீ எதுக்கு பண்டரிபுரம் போகணும்னு ஆசைப்படுற? நம்மளுடைய பண்டரிபுரம் இங்கேயே இருக்கே. நீ வித்தல், வித்தல், வித்தல் அந்த வித்தல் மகாராஜோடைய பெயரை தொடர்ந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு பண்டரிபுரம் இங்கேயே வரும்." அப்படின்னு சொன்னதும் தாஸ்கனு மகாராஜும் விடாம வித்தலுடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டே இருக்காரு. பாபாவே விட்டலா அவருக்கு காட்சியும் கொடுக்கிறார். பாபா விட்டலா தோன்றுகிறார். அந்த ஷீரடி தான் பண்டரிபுரம். இதன் மூலமா பாபா சொல்றது, நீ எங்கேயும் போவேனா, எல்லா கோயிலும் ஷீரடியிலே இருக்கு, எந்த ஸ்தலத்துக்கும் போவானான்னு பாபா சொல்றாருன்னு மட்டும் நம்ம தப்பா நினைக்கவே கூடாது. பாபா சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நீங்க இருந்த இடத்திலே இறைவனுடைய நாமத்தை விடாம ஜபிக்கும் பொழுது அங்கேயே இறைவன் உங்களுக்காக பிரகாசமாக ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்த தயாராக இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் பாபா இப்படியெல்லாம் தன் பக்தர்களை வழிநடத்தி கொண்டு சென்றார். அதுதான் அதனுடைய உண்மையான பொருள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாபா வந்து ஒரு வாழ்நாளில் தன் பக்தர்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆரத்தி அப்போ ஆரத்தி துக்காராமா அப்படின்னு பாடி நம்ம கேட்டிருக்கோம். அந்த துக்காராம் மகாராஜ் யார்? பாபாவே தன் பக்தர்கள் இடத்துல எனக்கு ஆரத்தி பாடுறதுக்கு முன்னாடி துக்காராம் மகாராஜோடைய பெயரை சொல்லி ஆரத்தி பாட சொல்றாரு. துக்காராம் மகாராஜ் இறைவனடி சேர்வதற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார். அவருடைய சுற்றங்கள் எல்லாம் அவரை ஒதுக்கிவிட்ட போதிலும் துக்காராம் மகாராஜ் அவருடைய பயணத்தை, இறைவன் நோக்கிய பயணத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருந்தார். கடைசியில முக்தி அடைந்தார். அவ்வளவு கஷ்டப்பட்டு இறைவனுடைய பாதத்தை அடைந்த துக்காராம் மகாராஜை நம்ம மரியாதை செலுத்தணும்ன்ற அவரை பத்தி பாடுறதுக்கே சொல்லுறார். அந்த அளவுக்கு துக்காராம் மகாராஜ் கஷ்டப்பட்டார். ஆனா அப்படிலாம் கஷ்டப்பட வேணாம். நீங்க சுவாமியோட நாமத்தை சொன்னா போதும், அதுவே உங்களுக்கு எல்லா வகையான நன்மைகளையும் விளைவிக்கும்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை பாபா நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப அறிவியல் அதிகமாயிடுச்சு, விஞ்ஞானம் அதிகமாயிடுச்சு, ஓட்டமும் நடையுமா நம்ம உழைப்பு நம்ம சக்கரம் போல சுழண்டுக்கிட்டே இருக்கும். கடவுளுடைய கதைகளை கேட்கறதுக்கெல்லாம் நமக்கு நேரமே இல்லை. நம்ம பல விஷயங்களுக்கு நம்ம மனசு வந்து டைவர்ட் ஆகி போயிடுச்சு. அப்போ எந்த நேரத்துல வேணாலும் இறைவனை நோக்கி நம்ம தவம் பண்றோம்னா, இறைவனை நினைக்கணும் அப்படின்னா நம்மளே பழக்கப்படுத்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னா, இறைவனோட நாமத்தை தொடர்ந்து ஜபிக்கிறது மட்டும்தான். ட்ரெயின்ல போகும்போது மனசு ஒருநிலைப்படுத்தி ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம், 10 வாட்டி சொல்லலாம், 11 வாட்டி சொல்லலாம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இறைவனோட நாமத்தை சொல்றத நம்ம வந்து பிராக்டிஸ்ல கொண்டு வரும் பொழுது நிச்சயமாவே நல்ல பல மாற்றங்களை நம்மளால உணரவே முடியும். கண்டிப்பாகவே உணர முடியும். நீங்க இன்றையிலிருந்தே இது செய்வதை தொடர்ந்து செய்வதை ஒரு பழக்கமாகவே வைத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். இப்பேற்பட்ட துக்காராம் மகாராஜை பத்தி பேசும்பொழுது அவர் வாழ்க்கையிலும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பக்தருக்கு அனுகிரகம் பண்ணார். அதாவது இறைவனோட நாமத்தை சொல்வதனால என்ன பயன் அப்படிங்கிறத அவரே ஒரு வாழ்க்கையில ஒரு சம்பவத்தை எடுத்துரைக்கிறார். அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். துக்காராம் மகாராஜ் ஒரு முறை காட்டுல இருக்கும் பொழுது 2 பெண்கள் அங்க வராங்க. அந்த பெண்கள் என்ன பண்றாங்க, பசுஞ்சாணத்தை எடுத்துட்டு வந்து அதுல வரட்டி தட்டுறாங்க. 2 பெண்களும் வரட்டி தட்டி முடிச்சு அவங்களுக்கு உண்டான வரட்டிகளை எண்ணி அடுக்கும் பொழுது ஒரு பெண்மணி வந்து என்ன பண்றா, இன்னொரு பெண்மணியோட வரட்டிகள் எல்லாம் திருடி தன்னுடைய பைக்குள்ள வச்சுக்கிறா. அப்போ ரொம்ப மனம் கலங்கி போன திருட்டு கொடுத்த அந்த பெண்மணி போய் துக்காராம் மகாராஜா பார்த்து, இந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டு வரட்டி தட்டேன், என்னோட வரட்டியோட எண்ணிக்கை குறைவா இருக்கு, அவங்க கிட்ட இருக்கானா, அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு முறையிடுற. அப்போ துக்காராம் சொல்றாங்க, ஒரு பேச்சும் சொல்ல துக்காராம் மகாராஜ், இந்த வரட்டிங்கெல்லாம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வரட்டியை எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து தன்னுடைய காதுகளில் வச்சு வச்சு பார்த்துட்டு ஒரு வரட்டியை வலது பக்கமும் இன்னொரு வரட்டியை இடது பக்கமும்னு வரட்டிகளை மாற்றி மாற்றி அடிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்குற தீர்ப்பு சொல்கிற மாதிரி, இவங்கள 2 பேர்ல யாரு வந்து வரட்டி தட்டும் பொழுது கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னது, விட்டலுடைய நாமத்தை சொன்னது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருட்டு கொடுத்த பெண்மணி நான் தான் சொன்னேன், அப்ப இந்த வரட்டி எல்லாம் உன்னோடதை எடுத்துக்கோ அப்படிங்கிறார்.
உங்களுக்கு இப்போ ஒரு கேள்வி வரும், என்ன சொல்ல வராரு மகாராஜ் அப்படின்னா, இந்த வரட்டியில மொத்தமா வந்து கிருஷ்ணனுடைய நாமம் கேட்டுச்சு. யார் ஒருத்தர் முழு மனதான பக்தியோடு இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுது, அது அவர் செய்யற வேலைகளோட மட்டும் நின்று போகாமல் சுத்தி இருக்க காற்றுலயும் அது கலக்குது. அப்படி கலக்கும் பொழுது அந்த இடத்துல நேர்மறையான அதிர்வலைகள் உற்பத்தி ஆகும். அந்த வகையில இந்த பெண்மணி கிருஷ்ணனுடைய நாமத்தை தொடர்ந்து ஜெபிச்சதுனால வரட்டி தட்டும்போது அந்த நாமம் இந்த வரட்டிக்குள்ள போய் சேர்ந்து, நான் காதுல வைக்கும் பொழுதுலாம் இந்த வரட்டியில இருந்து விட்டலுடைய நாமம் கேட்குது, கிருஷ்ண பகவானுடைய நாமம் கேட்குது. அதனாலதான் என்னால இந்த வரட்டியெல்லாம் இந்த பெண்மணிதுன்னு சொல்ல முடியுதுன்னு எடுத்து தீர்ப்பு சொல்றாரு. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? எவ்வளவு அழகா துக்காராம் மகாராஜ் வந்து ஒரு அற்புதத்தின் மூலமா திருட்டு கொடுத்த பெண்மணிக்கு நியாயத்தையும் சொன்னதோடு அல்லாமல், இறைவனோட நாமத்தை ஜெபிக்கிறதுனால எவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்றதையும் எடுத்து சொன்னார். இருந்த இடத்திலே இறைவனுடைய அதிர்வலைகள் பரவினதால தான் அவங்க செய்து கொண்டிருக்கிற வேலையில கூட அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, அது பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எவ்வளவு அழகா புரிய வச்சாரு பாருங்க. இறைவனுடைய நாமத்தை சொல்வதனால எவ்வளவு நன்மைகளை நம்ம பெற முடியும் அப்படிங்கிறத இன்றைய பதிவுல பார்த்தோம். அதனால தொடர்ந்து இறைவனோட நாமத்தை சொல்றத உங்களுக்கு ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டாலே ஒழிய அதை வந்து நம்ம சுலபமாக்கி கொள்ள முடியாது. அதனால எப்பொழுதாவது சாதாரணமா வேலை செய்யும் பொழுது கூட, நடைமுறை வாழ்க்கையில நம்ம சாதாரணமா இருக்கும் பொழுது கூட நம்ம அப்பப்ப இறைவனோட நாமத்தை ஜபிக்கிறத பழக்கத்துக்கு கொண்டு வர்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அது நமக்கு கடைசி நிமிடங்களில் கூட கை கொடுக்கும். இதை மனதில் நிறுத்தி கொள்வோம். தொடர்ந்து சாய்கீதை டிவியில் பாபாவின் பல மகிமைகளை பற்றி இன்னும் பல விஷயங்கள், ஆன்மீக தகவல்களை பகிர்ந்து கொள்வோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.